எத்தனையோ இடத்துல புறம்போக்கு கிடக்கு, அதாவது மானாவாரி கரண்ட் முன்னான இடம், விவசாயத்துக்கு உகந்ததா இல்லாத இடம். அந்த இடத்த ஏற்பட்டு கிட்டாங்க. என்ன ஒரு 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட வரும் பைப்பு. ஒரு விவசாயிகளுக்காக என்ன பண்ணணும், இந்தியை விட்டா மேக்ஸிமம் பலாமரம் தாமரத்தான் இருக்கு. ஏர்போர்ட் தான் கடைசி, அதுக்கான ஏர்போர்ட் ஓரமாக இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ பாருங்க, ஏர்போர்ட் வந்து செங்கல்பட்டு வரைக்கும் பாருங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் 100 குளங்கள் கட்டும் தமிழ்நாட்டில். அப்படி சொல்லி 100 குளங்கள் கட்டுங்க, ஒரு 1000 கிணறுகள் கட்டணும். 1000 கிணறு கட்டணும். கட்டுங்க, தண்ணி தேக்கும் மழை பெய்யும். உங்கள் கிராமத்தில் உங்கள் ஊரில் ஒரு தாலுக்கா ஒரு ஐடி வைக்கலாங்க. அதான் நெட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அந்த வேலை செய்யணும். ஜனங்களை ஒரு இடத்துல நிம்மதியாக ஒரு இடத்துல வாழ்க்கை நல்ல என்ன வேணால் கட்டிக்கணும், எப்படி வேணால் கட்டிக்கணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணணும். அப்புறம் ஓடு அது தனியாக வைக்கணும். அப்புறம் ஆஸ்பத்திரி மற்றும் புது சேவைக்கு தனியாக இருக்கும். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். நீர் மேலாண்மை அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சிறந்து விளங்கி உலக நாடுகளுக்கு முத்திரை பதித்தவர்கள். சோழர்கள் கட்டிய, குறிப்பாக கரியரம் கட்டிய கல்லணை இன்றும் பார்த்தீங்கன்னா உலக நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. சோழர்கள் நம்ம உடம்புல ஓடுற நரம்புகள், எலும்புகள், உடல் உறுப்புகள் இவைகளை ஆதாரமாக கண்டு நீர்வழி தடங்களை, ஆறுகள், குளங்கள், வாய்க்கால்கள், கிளை வாய்க்கால்கள் என பல்வேறு நீர்வழி நீர் மேலாண்மைகளை கருத்தில் கொண்டு எங்கு பார்த்தாலும் விவசாயத்துக்கும் விவசாய சார்ந்த இடத்துக்கும் நீர் எப்படிலாம் கொண்டு போகணும், எப்படிலாம் வந்து எடுத்து செல்லக்கூடாது, எப்படிலாம் வந்து அதை வந்து தடுத்து ஒரு பயனற்ற முறையில் பாசனத்துக்கு திருப்பி விடணும் என்பவர்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். நீர் மேலாண்மையில் அரசு இனி எடுக்க வேண்டியது என்னென்ன, சமூக மக்கள் நீர் மேலாண்மையில் எவ்வாறு விழிப்புடன் செயல்பட வேண்டும், பருவகால மாற்றங்கள், சீற்றங்கள், விழிப்புடன் கூடிய ஒரு துறை தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் அவசியமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் மருத்துவரும் சமூக ஆர்வலரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம். நீர் மேலாண்மை எப்ப பேசுறோம்னா, ஒரு வருஷமும் கடுமையான மழை பாதிப்பு ஏற்படும் பொழுது நீர் மேலாண்மை பற்றி பேசிட்டோம். நீர் மேலாண்மையில நாம வந்து என்னென்ன செய்யணும், அரசு இனி விழிப்புடன் செய்ய வேண்டியது என்ன என்பது உள்ளிட்ட சிறப்பு நல்ல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல கேள்வி. அதாவது பொது நலத்தோடு பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு நீர் மேலாண்மையை நாம் போற்ற வேண்டும், அல்லது மேலாண்மை செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையில் எங்கே தவறு, வேர் இட் வென்ட் ராங், எங்கே நம்ம வந்து கோட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுட்டு ஆஹா இந்த இடத்துல நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஹவு டு ரெக்டிஃபை இட், அதை எப்படி சரி பண்ணுறது அது பண்ணணும். அதுக்கடுத்து சரி பண்ணது மட்டும் இல்லாமல் ஹவு டு ப்ரிவென்ட் இட், இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அதை பண்ணணும். அதுக்கடுத்து ஹவு டு ரெடியூஸ் தி ரெக்கரன்ஸ், திருப்பி வர்றதை குறைக்கிறதுக்கு என்ன வழி. இந்த 5 தான் சார் நீர் மேலாண்மைக்கு முக்கியம். ஒரு கிராமத்தில் 5000 ஹெக்டர்னு வச்சுக்கோங்க, அதான் பரப்பளவு. ஒரு கிராமத்தில் அன்னைக்கு 500 தலைக்கட்டு இருந்தது, இன்னைக்கு 5000 தலைக்கட்டு. அன்னைக்கு 500 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 50,000 பேர் இருக்கும் பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி ரேஷியோ என்ன, இந்த க்ரௌட் மூமெண்ட் என்ன, இந்த மக்கள் எப்படி போகிறாங்க வர்றாங்கன்னுடைய வரது என்ன, இங்கு மழையை தாங்கி நிற்கக்கூடிய பயிர்கள் எத்தனை, மழை வந்தால் தாங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீரை தாங்கி பிடிக்கக்கூடிய குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் எத்தனை, எங்கே மேடு இருக்குதோ, எங்கே ஸ்லோப் இல்லாமல்
எங்கே ஒரு சமமான இருக்கோ அங்கே வீடுகளை கட்டி மற்ற இடங்களில் விவசாயத்தை பண்ண விட்டு கரடு முரடான விவசாயத்துக்கு உகந்ததா இல்லாத இடங்களை இண்டஸ்ட்ரியல் பார்க்கலாம், தொழிற்சாலைகள் வைக்கின்ற இடங்களை சுற்றுச்சூழல் பாதிக்கிறத வச்சு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை குறைக்கலாம். இதுதான் இப்போ தேவை. இதை செய்யணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் சென்டர் என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட்கிட்ட கேட்கணும். எனி ஒர்க் ஃபார் தட் மேட்டர் யூ டூ, எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் யூ ஹாவ் டு அப்ளை யுவர் மைண்ட். நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் முழு புத்தியையும் பயன்படுத்தி ஆராய்ந்து அதை அந்த இடத்திற்கு உகந்ததா என்பதை அறிந்து அதை செலுத்தி அதிலிருந்து தீர்வான்பது தான் சரியான தீர்வாக இருக்குது. அப்படி செய்கின்ற பொழுது தான் இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஒரு கணக்கு புக் எழுதுவோம், சாதாரண கணக்கில் வீட்டில் எழுதுவோம். ஒரு மாதத்துக்கு கணக்கு போடுவோம். அரிசி செலவு உழவு, மளிகை சாமான் உழவு, சோப்பு உழவு, துணிமணி தேய்க்கிறதுக்கு உழவு, தண்ணி வாங்குறதுக்கு உழவு, கரண்ட் பில்லு உழவு, பள்ளிக்கூட செலவு உழவு, நல்லது கெட்டதுக்கு உள்ள செலவு. அப்புறம் ஒரு காலத்தில் இன்னொரு காலத்தில் எழுதுறோம்ல எதிர்பாராத செலவு. இதில் தண்ணியை பட்டியலில் சேர்க்கறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். தண்ணி என்னைக்கு வியாபாரமாக வந்ததோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்விக்குறியாக வந்துருச்சு. அதுதான் எங்கே எதை வைக்கணுமோ அங்கே அதை வைக்கணும். மிக சரியா சொன்னீங்க. எங்கே எதை நடணுமோ அங்கே அதை நடணும். எங்கே எதை அறுவடை செய்யணுமோ அதை அறுவடை செய்யணும். எங்கே ஒன்று தயாரிக்கணுமோ அதை அங்கே தான் தயாரிக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க, நீங்கள் வா, ப்ரொஃபஸர் சொல்கிறார், என்னப்பா படிக்க போகிற? நான் எம்சிஹெச் படிக்க போகிறேன். டாக்டர் டி.கே. கணேசன் அவர் சொல்லுவார், எல்லாம் படிக்கிறதுலாம் சரி, படிச்சுட்டு நீ நாளைக்கு ஒரு ஆட்டுக்கடை பக்கத்தில் புச்சர் ஷாப்னு போட்டுருவான், அது பக்கத்தில் போய் கிளினிக் போட்டு ஒரு பேரை போட்டு எம்சிஹெச்னு போடாதுப்பா. கசாப்பு கடை எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். அந்த கசாப்பு கடைக்கு பக்கத்தில் போய் நீ ஒரு போர்டை போட்டு மருத்துவ ஒரு டாக்டர் போட்டேன்னா அந்த மருத்துவத்துக்கே இழிவுப்பா. நீ எவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. அப்போது எப்படி அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. இப்போது எத்தனையோ இடத்துல புறம்போக்கு இடம், அதாவது மானாவாரி இடம், கரண்டு முடான இடம், விவசாயத்துக்கு உகந்ததா இல்லாத இடம், அந்த இடத்துல ஏற்பட்டு கட்டாங்க. என்ன ஒரு 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட வரும் ஆகிட்டு ஒரு விவசாயங்களுக்காகவே பண்ணணுன்ற. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடுமையாக இருக்கும் தெரியும். இப்போ அதனால என்ன, அதனால ஆட்சியாளரும் கெட்ட பிறகு தானே உங்களுக்கு எதை அப்போ என்ன பண்ணணும் திட்டம்? இது மக்கள் போராடுறதுக்கு முன்னாடியே பரந்த தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜனத்தொகை அதிகமாகி, போக்குவரத்து அதிகமாகி, வான்வழி போக்குவரத்து அதிகமாகி விரிவாக்கம் செய்கின்ற போது தேவைப்படும். அப்போ ஒரு விமான நிலையம் இந்த இடத்துக்கு தேவைப்படும், அதை இங்கே அமைக்கலாம்னு சொல்லி அப்பவே தீர்மானிக்கணும். அதுதான் பிளானிங். அந்த ஒரு பிளான் எம்ஜிஆர் செஞ்சார். எப்படி செஞ்சார்னா தலைநகரம் திருச்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வரும். இந்த நேரத்தில் காமராஜரையும் நம்ம சொல்லி ஆகும். சன்னும் சுப்பிரமணியம் ஆர்வம் இந்த 3 பற்றியும் நம்ம சொல்லி ஆகும். தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் டேம் நீங்கள் வால்பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா காமராஜர் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தில் பாருங்க, தண்ணி கீழே கரண்டை எடுத்துட்டு மேலே பம்ப் பண்ணி திருப்பி அந்த டேம் போகும். எவ்வளோ தொழில்நுட்ப திட்டத்தை பாருங்க. இப்படி 4 டேம் இருக்கு. மேட்டூர் டேம், ஆழியார் டேம், சாத்தனூர் டேம், வைகை டேம், மணிமுத்தாறு டேம், இப்படி டேம்களெல்லாம் அணைகள் முழுவதும் இல்லை, தொழிற்சாலை. இன்னைக்கு பெல் தொழிற்சாலை வெங்கட்ராமன் வந்திருந்தாங்க. இங்கே பெல் தொழிற்சாலை அதை நிபுணர்கள் திரும்பி வந்துட்டாங்க. அப்போ காமராஜர் கூப்பிட்டு அந்த இடத்த போய் பாருங்க, நான் காவிரி கரைக்கு தென்கரையில் உள்ளது இடம் திருவனந்தபுரம் போய் இடத்த பார்த்துருவாங்க சொல்லிட்டு அனுப்புகிறாராம். அந்த நிபுணர்களுக்கு போய் நீங்கள் சொன்னதை நல்லா சொன்னீங்க, நாங்கள் ஒரு தடவை படித்து நாங்கள் நல்லா மிஸ் பண்ணிப்போம். அப்போ சொன்னாரா காமராஜர்,
நீங்கள் மெத்த படிச்சிருக்கீங்க, ஆனால் நான் வந்து இந்த மண்ணுடைய பூகோளத்தை படிச்சிருக்கேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன இடம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அவருடைய ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டம் தான் இன்னைக்கு இருக்கிற பெல் தொழிற்சாலை. இன்னைக்கு மெட்ராஸ் சென்னை மாகாணம் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி கிண்டியை விட்டால் மேக்ஸிமம் பலாமரம் தாமரத்தான் அதுக்கு கிடையாது. ஏர்போர்ட் தான் கடைசி, அதுக்கான ஏர்போர்ட் ஓரமாக இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ பாருங்க, ஏர்போர்ட்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் டிராஃபிக். அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயில் வருது வரைக்கும் நின்றுடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே அதே மாதிரி இங்கே போயிட்டு வாங்க, நீங்கள் அமெரிக்கா ஜெர்மனிலாம் போங்க, நீங்கள் வானத்துக்கு பார்க்கும்போது தெரியலாம் எங்கே எவ்வளோ இடம் காலியாக இருக்கும், எங்கே ஊரோ அங்கே தான் போகணும். மற்ற இடம்லாம் புதுசாக நம்ம நாட்டை விட இன்னொரு மடங்கு அதிகம் அமெரிக்கா. ஆனால் வந்து மக்கள் தொகையை வந்து அவங்க வந்து கட்டுக்குள்ள வச்சுருக்காங்க. மக்கள் இருக்கு விவசாய நிலத்தை வந்து வீணாங்க. அதுதான் அந்த விவசாய நிலத்தை நீங்கள் விவசாயம் பண்ணாட்ட கூட அதை அப்படியே விட்டுருந்தா இந்த மாதிரி மழைகளில் தண்ணீர் இறங்கும், மண்ணுக்குள்ளே இறங்கும், நீர் பர்குலேட் ஆகணும். அந்த மாதிரி இப்போ ஆகும்போது தான் நமக்கு அதை சேமித்து நமக்கு தண்ணீராக குடிக்க கொடுக்கும். அப்படி தேங்குவதற்குன்னு வழி இல்லாமல் எங்கே பார்த்தா ரியல் எஸ்டேட் அது ஒரு மாதிரி பில்டிங் கட்டினா எப்படி நம்ம நீர் மேலாண்மை நம்ம ஒன்று நல்லா சொல்லி இதை சொல்லி இது மட்டும் இல்லை. நீங்கள் வந்து 50 மாடி, நீங்கள் வந்து 50 வீடு 60 வீடு 7 வீடு 8 மாடியும் கட்டுறீங்க. அந்த 8 மாடி கட்டுறதுக்கு சரியான சீவேஜ் கழிவுநீர் அகற்றுற நீரோட்டம் முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட்டில் பிரச்சனையாக தான் இருக்குது. சரியா சொல்லு, பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ என்ன பிரச்சனை? அப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சிஸ்டத்தை மாற்றணும். நான் சென்னை வாசி ஒரு 90 வயது முதியவரை சந்தித்தேன். அவர் வந்து சென்னை மத்திய சேவைக்கு வந்தது. அவர் சொன்னார், இந்த சென்னை மாநகராட்சி வந்து 25 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 30 லட்சம் வரைக்கும் தான் வந்து கெப்பாசிட்டி. அதான் கெப்பாசிட்டி. ஆனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து வர்றப்ப அது தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த மண்ணுக்கு இல்லை. நாங்களாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நடமாட்டம் என்பதே ரொம்ப அரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேதனை படிச்சுட்டேன். நான் பார்த்த அந்த சென்னையுடைய அழகே போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் நான் வந்து சொன்னேன், உலகமய மக்கள் வர பொழுது நவீன நாகரிகம் பெறுகிற பொழுது நாகரிக வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாது. அதில் வந்து சென்னையும் மட்டும் இல்லை, சென்னை மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு சொன்னேன். அதான் வந்து அவர் சொன்னார், ஒவ்வொரு மேலை நாட்டுகளில் இருக்கிற நகரங்கள்லாம் அது தனித்தன்மை இன்னும் இழந்து விடவில்லை. எவ்வளோதான் மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டாலும் இன்னமும் வந்து அதனுடைய தனித்தன்மையோடு இருக்குது. சென்னை வந்து அந்த தனித்தன்மை வந்து கொஞ்சம் நாளில் இழந்து போட்டுருக்கு. அந்த வேதனோடு போட்டுட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெர்மனிக்கு போனீங்கன்னா அங்கே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபேமஸ், கார்கள்லாம் அங்கே தான் நிறையா தெரியும். நம்பர் 1 வேர்ல்டுலே ஜெர்மனி தான் இருக்குது. ஃபேமஸ் கார்லாம் அங்கே தெரியும். அங்கே எப்படி தெரியும் சொல்லுவாங்க, பெர்லின் நகர சாலைகள் ரொம்ப வந்து கார்கள் சாலைன்னு சொல்லுவாங்க. பெர்லின் சாலை வந்து கார் சாலை. நம்ம நாட்டில் அப்படி இருந்ததுதான் தெருவுக்கு அந்த மாதிரி வண்டிக்கடை தான் இருக்கும், காருக்கு தான் இருக்கும், விவசாயம்னு பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்படியே ஜெர்மனி மேலே பிளைனில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் குட்டி குட்டி கொஞ்சம் சோலை மாதிரி தெரியும். அதுக்குள்ளே வீடுகள் இருக்கும். அங்கே தான் அந்த ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கும். மற்ற இடத்துலலாம் பறந்த நெல்வயல், காடு வயல், விவசாய பூமியாக இருக்கும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேயும் தான் வளர்ச்சி வருது. அங்கே என்ன ஜனத்தொகை கொஞ்சம் கம்மி, இங்கே ஜனத்தொகை கூடும். அப்போ ஜனத்தொகை கூட ஒத்துக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்த என்ன செய்யணும்னா நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும். ஜனங்களை ஒரு இடத்துல நிம்மதியாக ஒரு இடத்துல வாழ்க்கை நல்ல என்ன வேணால் கட்டிக்கப்பா, எப்படி வேணால் இருக்குங்க அப்படிங்கிறது பிளான் பண்ணிக்கங்க. அப்புறம் ரோடு அது தனியாக விட்டுருங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி மற்ற புது சேவைக்கு தனியாக விட்டுருங்க. இந்த அத்தியாவசிய தேவைகளுக்கான இடங்கள் எல்லாம் போக, மற்ற இடங்கள் இது குளங்கள், இது குட்டைகள், இது கம்மாய்கள், இது நீர்நிலை தேக்கங்கள் அப்படின்னு அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இது விவசாயம், அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த குன்றுகள், மலைகள் அப்படி விட்டாங்க. அருமையே செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து செய்கிறதுக்கு பல லட்சம் சம்பளத்தை விட்டு வராங்கல்ல, அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளும் நண்பர்களும் அது ரொம்ப கேள்வி பேசி பார்த்தீங்கன்னா நம்ம மனசு நோக்கடிக்கிற நிலைமை, எதுக்கு விவசாயம் இருக்கு அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இன்னமும் இருக்காங்க. அது ரொம்ப வந்து வேதனைக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் எனக்கே பயம், டாக்டர் எனக்கே பயம். சோழிங்கநல்லூர் ஈசிஆர் ரோட்டில் போட்டிங்கன்னா, ஓஎம்ஆர் ரோட்டில் போனீங்கன்னா
2 அடி 2 அடிக்கு பக்கத்தில் பெரிய பெரிய கட்டடம், வானுயர்ந்த கட்டணம், வானுயர்ந்த கட்டடம், எல்லா ஐடிக்கும் ஐடி ஹப்பே அங்கே இருக்குது. வானுயர்ந்த சோலையிலேன்னு சொன்ன காலம் போய் வானுயர்ந்த கட்டடமே கட்டடம். நான் நினச்சிக்கிறேன், இந்த மண்ணில் இந்த 2 அடி மண்ணு தான் ஒரு கட்டடத்துக்கு ஒரு கட்டடம் இடையில இருக்குது. இந்த மண்ணில் எப்படி இவ்வளோ பெரிய கட்டடம் தாங்குது? ஏதாவது ஒரு ஆச்சுன்னா எல்லாம் இன்னும் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி அறிவியல் வளர்ச்சி வருது. அப்போ இந்த ஹப்பை நீங்கள் உங்கள் கிராமத்தில், உங்கள் ஊரில் ஒரு தாலுக்காவுக்கு ஒரு ஐடி கம்பெனி வைக்கலாம்ல. இப்போ தான் நெட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, அந்த வேலை செய்யணும். ஒரு ஊருக்கு ஒரு வானிலை கட்டம் இருக்குல்ல, அது ஒரு ஊருக்கு, அந்த ஊர்லேயும் அதை நம்பி இருக்கிற செகண்டரி எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலைவாய்ப்பு, டீ கடை, பெட்டி கடை, ஜெராக்ஸ் கடை, தேட்டரு, அதுகளோட பேர் அந்த ஊர். அண்டை மாநில ஆந்திரா கூட சார் 5 தலைநகரம். இது மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா பம்பாய், புனே, நாக்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நகரங்கள் உருவாகிட்டு. அந்தாண்ட பெங்களூரு, மைசூர், இதெல்லாம் ஹசன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நகரங்கள் கர்நாடகாவில். கேரளாவில் எடுத்துங்க பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், கொச்சின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நகரங்கள். நிர்வாக வசதிக்காக ஒரு நகரம், அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளை சார்ந்த நிர்வாக கீழ் இயங்குகிற ஒரு நகரம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரே இடத்துல ஒரு பக்கம் மட்டும் உடம்புல வீங்கினா அதுக்கு பேர் வளர்ச்சியாக வீக்காமா? நீங்களே சொல்லுவோம், மருத்துவராக இருக்குது. அதே சொல்கிறேன், ஓரமாக எடுத்து ஐடி கப்பு ரைட்டு. அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், அங்கே ஒரு 6 மணிக்கு டிராஃபிக் ஆச்சுன்னா வர்றதுக்கு 8 மணி ஆகும். அப்போ இதையெல்லாம் டீசென்ட்ரலைஸ் பண்ணி இதெல்லாம் மாற்றி அமைச்சு சீர்திருத்தம் பண்ணணும்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐக்கியம் வைங்க. இப்போ என்ன, ஒரு தாலுக்காவில் வைங்க. அங்கே இருக்கும்போது வாடகையும் கம்மி, அந்த ஊரும் செழிப்படையும், அதை நம்பி இருக்கிற மற்ற வியாபாரிகளுக்கு நல்ல நன்மை, அங்கே சுகாதாரமாக இருக்கும், போக்குவரத்தும் பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் சரி செய்யலைன்னா இனி வரும் காலங்களில் இயற்கை சீற்றங்கள் வந்தால் அது மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஒன்று அதை தடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராடனரி கேர் எடுத்து அதை தடுப்பதற்கு உண்டான வழிமுறையை கண்டுபிடிக்கணும், குறைப்பதற்கு. அது தயார் நிலையில் வருஷத்துக்கு வருஷம் அது மேம்பட்டு வரணும். இன்னொரு பக்கம் நகரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அதை கிராமங்களை நோக்கி விரிவாக்கம் செய்ய வேண்டும். இந்த விரிவாக்கம் செய்து அந்த கிராமங்களிலே எல்லா இடத்துலையும் விவசாயத்தை அழிச்சிட்டு ஐடி கம்பெனி வருகின்ற போர்வையில் அங்கேயும் ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிடக்கூடாது. நிறைய ஐடி கம்பெனிலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆமாம், உலகநாடுகள் இருக்க எல்லா ஐடி நிறுவனம் பெருநிறுவனம்னு விட்டாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வேலை பார்த்தாலும் சரி தான், இல்லை உங்கள் சொந்த ஊருக்கு போய் வேலை பார்த்தாலும் சரி தான். ஏன்னா எங்களுக்கு எந்த நாட்டிலையும் நான் கிளை நிறுவனம் கிடையாது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் உங்கள் பூர்வீக கிராமத்தில் செய்யலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம தமிழகத்தினுடைய பெரும்பாலான இளைஞரோட மோகம், பெண்களோட மோகம் சென்னையில தான் வசிக்கணும். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும். அப்படியே அம்மா உடனே லிஃப்ட்டில் போனோம், நம்ம அமைக்கு போனோம்னா 10வது மாடி நாங்கள் வீடு பெருசாக பெருமையாக பேசுது. அந்த வீடு அது எதுக்கு அந்த வீடு பெருமை? நாங்கள் 4 வீட்டில் இந்த பக்கம் ஒரு கதவு, அந்த பக்கம் ஒரு கதவு, இந்த பக்கம் ஒரு கதவு, 4 கதவு. எந்திரிக்கு பார்த்தா அவங்க முகத்தை தான் பிடிக்கணும். காலேஜ் அவன் மூஞ்சி தீட்டு இருந்தானா இதாக இருக்கும். ஒரு ப்ரைவேசி இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை. என்ன சொல்கிறாங்க, கேட்டட் கம்யூனிட்டி, அதனால் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒரு கண்டெய்ன்ட் ஒரு வில்லேஜில் ஒரு 500 தலைக்கட்டை எடுத்து, இந்த 500 தலைக்கட்டை எடுத்து நம்ம ஊர் எப்படி பாதுகாப்பாக இருக்காருன்னு நம்மளே முடிவு பண்ணி இருந்துக்க வேண்டியதானே. இல்லை, குறிப்பாக நம்ம நீர் மேலாண்மை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது மும்மாரி மழை, அதாவது 3 மாதம் மழை பெய்யும், நிறைய மழை பெய்யும், விடிய 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 பெய்யும். அது இப்பெல்லாம் 3 நாள் மழையை தாங்க முடியல. அந்த 3 மாத மழையை பார்த்து ரசிப்பது என்று அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யானைக்கே கவலையில் முறுக்கு அதிரசனை சுட்டு வச்சுருப்பாங்க. தீபாவளி முடிஞ்சோன்னா அந்த மழையை பார்த்து முறுக்கு அதிரசம் சாப்பிட்றது தான் வேலை பெரும்பாலான நேரங்களில். அது 3 மாதம் வரைக்கும் போகும். 3 மாதம் மழை பெய்ஞ்சாலும் தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேங்கி நிற்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற போல் பூமிக்கு அடியில் போயிடும். நீர் மேலாண்மையில் சிறந்த ஒரு திட்டத்தை சொன்னீங்க. இது மேலை நாடுகளே பின்பற்றுறாங்க. ஏன் தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு ஒரு கேள்வி கூட நல்லா முன் வச்சுங்க. சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதை பின்பற்ற சின்ன சார். அன்னைக்கு 50 அடி 60 அடியில் தண்ணி இன்னைக்கு 300 அடி 400 அடி பரவும். அதான் அப்போ அதே தெரியுமா, அதே டெஸ்ட்.
இப்போ அது வந்து அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் பூமியில் நீர் வரத்து கம்மியாயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணி அங்கங்கே தோண்டணும், நீர் நேரம் அங்கங்கே குட்டையில் தேங்கணும். இத்தனை மழையும் இவ்வளோ 50 சென்டிமீட்டர் மழை எங்கே போச்சு? கடலுக்கு போய் வீணாக போச்சு. இந்த வருஷம் பட்ஜெட்டில் 100 குளங்கள் கட்டும் தமிழ்நாட்டில். அப்படி சொல்லி 100 குளங்களை கட்டுங்க, ஒரு 1000 கிணறுகள் வெட்டுறோம். 1000 கிணறு வெட்டுறோம், வெட்டுங்க, தண்ணி தேக்கும், மழை பெய்யும். விழுப்புரம் பக்கத்தில் கட்டியிருந்தா கொஞ்சமாக தண்ணி அங்கே இருக்குங்க சார். ஆண்டுக்கு 100 கம்மாய்கள் அல்லது 100 குளங்கள் அல்லது ஒரு 1000 கிணறுகள் அல்லது ஏதாவது ஒன்று தண்ணீர் தொட்டிகள் அல்லது செக் டேம் ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டி அந்த நீர்நிலையை தேக்கி அது அடியில் அந்த தண்ணி வந்து மண்ணுக்குள்ளே அந்த நீர் உரிய வேலையை செய்து விவசாய இடங்களில் இண்டஸ்ட்ரீஸோ நகர விரிவாக்கமோ செய்யாமல் நகர விரிவாக்கத்திற்கும் வணிக வியாபார விரிவாக்கத்திற்கும் தொழில் சார்ந்த விரிவாக்கத்திற்கும் அதற்கென்று தனி இடத்தை ஒதுக்கி அதில் அபிவிருத்தியை நிர்வாகத்தையும் செய்ய வேண்டும் தான் இனி தெரியும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். மிக்க நன்றி.